அது வயிற்றுப்போக்கை நிறுத்தணும். வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்கும். சிலர் வந்து பேதிக்கு சாப்பிட்ருவாங்க. அல்லது சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு தானாவே ஏற்படும். அப்படிங்கும்போது வயிற்றுப்போக்கை நிறுத்துறதுக்கு வழி தெரியாம ரொம்ப திணறி போயிருவாங்க. அதனால வந்து வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்கும். அடிக்கடி கழுவிட்டே இருப்பாங்க. அந்த இடம்லாம் புண்ணாயிடும். முட்டி போட்டு டயர்ட் ஆயிடுவாங்க. என்னடா வந்துக்கிட்டே இருக்குது. அத நிறுத்தவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகி களைப்படைஞ்சு போய் உட்காந்துருவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு வயிற்றுப்போக்கை நிறுத்துவதற்கு ஒரு அற்புதமான வழி. உடனடி வழி. ஒரு செகண்ட்ல மோர்ல வந்து எலுமிச்சம்பழச் சாற கலந்து குடிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. நல்ல ஒரு சொம்பு மோர். அதில எலுமிச்சம்பழச் சாற கலந்து குடிச்சீங்கன்னா, வயிற்றுப்போக்கு உடனடியாக நின்றுவிடும். ஒரு நல்ல ஒரு மேஜிக் மாரி இருக்கும். அதனால வயிற்றுப்போக்கு வந்துச்சுன்னா பயப்பட தேவையில்ல. சிலர் பேதிக்க சாப்பிட்டுருவாங்க. ஆனா அது நிக்காது. நிறுத்துறதுக்கு என்ன பண்றது? மோர் குடிச்சு பார்ப்பாங்க. என்னென்னவோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அது நிக்காது சிலருக்கு. நிக்காம பயங்கர அவஸ்தைப்பட்டுருவாங்க. அடடா! என்னடா இது அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்பட்டுருவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு பேதியை நிறுத்துவதற்கு என்னென்ன ஒரு சொம்பு மோரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணி புழிஞ்சு அதை நீங்கள் குடிச்சிருங்க. குடிச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அப்படியே மலைச்சு அந்த அந்த வயிற்றுப்போக்கு என்பது அப்படியே நின்று போய்விடும். வயிற்றுப்போக்கை நிறுத்துவதற்கான ஒரு இயற்கையான வழிமுறை. சில டைமில் மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட மெடிக்கலில் போய் மருந்து மாத்திரைலாம் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த வயிற்றுப்போக்கை நிறுத்துறதுக்கு. அது சமயத்தில் கேட்கவே கேட்காது. ஊசி போட்டால் கூட நிற்காது. அப்படிப்பட்ட வயிற்றுப்போக்கெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட வயிற்றுப்போக்கு கூட இந்த இதுக்கு மோரில் வந்து எலுமிச்சம்பழம் சாறை கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சிங்க, உடனே நின்றும். அதனால் வந்து இந்த மோர், தயிர் இதெல்லாம் மலத்தை கட்டக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தயிர் சாதம்லாம் சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும். வருகிற மலமே நின்று போய்விடும். அப்படிப்பட்டது தான் இது. அதனால் மோரோ தயிரோ ரொம்ப நல்ல விஷயம். அதை ஒரு மருந்தாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வயிற்றுப்போக்கை நிறுத்துகிற ஒரு மருந்தாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வயிற்றுப்போக்குங்கிற ஒரு நோய், அந்த நோயை குணப்படுத்துகிற ஒரு மருந்தாகத்தான் நீங்கள் அந்த மோரை யூஸ் பண்ணணும். சும்மா மோரெலாம் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மருந்து தான் அது. மருந்தாக வேண்டுமானால் அதை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஒரு வயிற்றுப்போக்கே இந்த மோர் நிறுத்துது அப்படின்னா, இந்த மோர் வந்து ஒரு வயிற்றுப்போக்கே நிறுத்துது அப்படின்னா, அப்போ நீங்கள் தயிர் சாதம்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? மலச்சிக்கல் தான் ஏற்படும். தலைவலி தான் அதிகரிக்கும். செரிமான குறைபாடு ஏற்படும். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நோய்க்கு இது மருந்தாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கிற அந்த மோர், தயிர் இந்த விஷயத்த நீ டெய்லி உணவாக நினச்சி சாப்பிட்டா அது புதிய நோயை உருவாக்கும். எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். வயிற்றுப்போக்குங்கிற ஒரு நோய். அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நீ மோரில் எலுமிச்சம்பழச்சாறை கலந்து குடிச்சோன்னா வயிற்றுப்போக்கு என்கிற நோய் குணமாகிவிடும். அதே நேரத்தில் நீ அந்த மோரை, தயிரை வெறும் மருந்தாக தான் பார்க்கணும். உனக்கு வயிற்றுப்போக்கு வந்தால் மட்டும் நீ அதை சாப்பிடு. மற்றபடி நீ இதை ஒரு உணவாக நீ சாப்பிட ஆரம்பித்தா அது புதிய நோயை உருவாக்கும். தயிர் என்பது அது ஒரு மருந்து. அதே அந்த மருந்தை வந்து நீ உணவாக நினச்சி சாப்பிட்டனா என்னாகும்? டெய்லி சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, என்னாகும்? உனக்கு மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் தலைவலி ஏற்படும், உடல் பருமன் ஏற்படும். அப்போ அந்த தயிர் சாதம்லாம் சாப்பிட்றாங்களா, மோர் சாதம், தயிர் சாதம்லாம் சாப்பிட்டீங்கன்னா, டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு புதிய நோயை உருவாக்கும். அதுவே நீ எப்போ உனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுதோ அப்போ தான் நீ வந்து அதை ஒரு மருந்தாக நீ சாப்பிடு. மருந்தை போய் நீ டெய்லி சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டா என்னாகும்? அது புதிய நோய்களை உருவாக்கிவிடும். அதுதான்.